நான் உங்கள் உமா. இது வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 9 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த 9 வீடியோஸுமே சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அதில் 10வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மாடல் 6ல் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடல் 7 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 99th சம். ஓகேங்களா? இந்த சம்மில் 3 பவர் 500 இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து நம்ம 729 பவர் 100ன்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ 3 பவர் 5ஓட வேல்யூ 729ன்னு போட்டிருப்பேன். ஆனால் 3 பவர் 5ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 243 தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 6 டைம் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். 5 டைம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9 9 3 81 × 3 இது பார்த்தீங்கன்னா 3 243 தான் வரும். நான் இன்னொரு டைம் மல்டிப்ளை பண்ணி அதை பார்த்தீங்க அப்படின்னா 729ன்னு போட்டு மாற்றி போட்டிருப்பேன். ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன வரும் இந்த இடத்துல? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 16 பவர் 25 2 பவர் 100ன்னு எழுதலாமா? அடுத்து 8 பவர் 100 அப்படியே வந்துடும். 8 பவர் 100 3 பவர் 500 பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு வரும்? 243 பவர் 100ன்னு வரும். 4 பவர் 400 பார்த்தீங்க அப்படின்னா 256 பவர் 100ன்னு வரும். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நம்ம போட்டப்போ எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அதுக்கப்புறம் இது தேர்டு, இது ஃபோர்த்துன்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ தப்பாக போட்டிருப்பேன். கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது தேர்டு, அடுத்து இது ஃபோர்த்து. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 16 பவர் 25 லெஸ் தென் 8 பவர் 100 லெஸ் தேன் 3 பவர் 500 லெஸ் தேன் 4 பவர் 400 தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம இந்த கடைசி ரெண்டையும் நான் மாற்றி போட்டிருப்பேன். கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கான்செப்ட் ஒன்று தான். ஒன்று பவரை வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு அடிமானத்தில் இருக்கிறத சின்னதுலேருந்து பெருசு எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடிமானத்தில் இருக்கிறத ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு பவரில் இருக்கிறத சின்னதுலேருந்து பெருசு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்து கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் சம்மில் இந்த இடத்துல மாற்றி போட்டிருப்பேன். கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 100வது கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க. மதிப்பு காண்க. 64 / 125 ஹோல் பவர் -2/3. ஓகேங்களா? ஸோ 2 டிவைடட் பை பண்ணி ஹோலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அடுக்கு விதியை யூஸ் பண்ணி அதை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஆனால் கொண்டு வரத்துக்கு முன்னாடி இந்த 3 அடிக்கிற மாதிரி வருமா, அந்த மாதிரி கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம்? 64 பவர் 3 வர்ற மாதிரி மாற்றணும். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பரை 3 டைம் பெருக்குனா 64 வரும்னு பாருங்கள். 4ன்னு வரும். ஸோ 4 × 4 × 4 64. நன்னாங்க 16 16 4 64. அதே மாதிரி இந்த 125யும் பாருங்கள். அந்த 125 எந்த நம்பரை வச்சு 3 டைம் பெருக்க முடியும்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 5 × 5 25 25 × 5 125. அப்போ 5 கியூப்னு எழுதலாம். பவர் -2/3. எதுக்காக இந்த இடத்துல நான் கியூப் வர்ற மாதிரி போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிவைடட் பை 3 இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம்? பவரை உள்ளே கொண்டு வருவோம். உள்ளே கொண்டு வரும்போது அந்த டிவைடட் பை 3 கேன்சல் ஆகிற மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம்? a/b த ஹோல் பவர் m அப்படின்னா a/m/b/m தான் விதியா? ஸோ ரூல் இந்த மாதிரி இருக்கா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த பவரை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். என்ன ஆகும்? 4 கியூப் ஹோல் பவர் -2/3 டிவைடட் பை 5 கியூப் ஹோல் பவர் -2/3. ஓகேங்களா? அந்த -2/3 என்ன பண்ணிக்கிறேன்? மேலையும் கீழையும் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்? பவர் ரெண்டையுமே நம்ம பெருக்கிக்கலாம். அப்போது 4 பவர் 3 × -2/3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? என்ன ரூல்? a/n ஹோல் பவர் m = a/n × m. இந்த ரூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள். அதே மாதிரி கீழே எழுதலாமா? 3 × -2/3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 3 கேன்சல் ஆகும். இந்த 3 கேன்சல் ஆகிறதுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணோம்? இந்த 64 125 பவர் 3 வர்ற மாதிரி மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 3 3 கேன்சல் ஆயிரும். மீது என்ன வரும்? 4 பவர் -2/5 பவர் -2ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 4 பவர் -2 நம்ம ரூல் யூஸ் பண்ணி மாற்றலாம். எந்த மாதிரி மாற்றலாம்? இப்போ a/-mன்னு இருந்ததுன்னா 1/a/m எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி அங்கே மாற்றிக்கலாம். பாருங்கள். என்ன வரும்? 1/4² டிவைடட் பை 1/5² வரும். ஓகேங்களா? ஸோ -2 ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 1 டிவைடட் பை அந்த பவரை ப்ளஸில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு டிவைடட் பைக்கு கீழே ஒரு பின்னம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 1/, இது என்ன ஆகும், நன்னாங்கு 16 ஓகேங்களா, இன்ட்டு ஐயஞ்சு 25 டிவைடட் பை 1 ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஸ்கொயர் பண்ணியே போட்டுக்கிட்டு ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 கேன்சல் ஆயிரும். அப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா டினாமினேட்டரில் 1 வந்துச்சுனாலும் முழு நம்பர் தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், 25/16 கிடைக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. புரியுதுங்களா. இதுக்கப்புறம் அடிச்சு போட முடிஞ்சால் அடிச்சு போட்டு ஆன்சர் போடுங்க. அப்படி முடியல அப்படின்னா அதே தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ என்ன ஆன்சர், 64 டிவைடட் பை 125 ஹோல் பவர் -2/3க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 25/16 ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 101வது சம் பாருங்க. 5 பவர் x + 3 = 25 பவர் 3x - 4 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பவர்லெல்லாம் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு அடிமானமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒரே மாதிரி வர்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அடிமானம் ரெண்டும் சமம் அப்படின்னா பவர் ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா. அதை வச்சு தான் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க எப்படி போடலாம், என்ன கொடுத்துருக்காங்க, 5 பவர் x + 3 = 25 பவர் 3x - 4 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 5ன்னு இருக்குது. இந்த 25 நம்ம 5 பவர்னு எழுதலாம். எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா. ஓகே, பவர் 3x - 4. ஒரு பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், பவர் ரெண்டையும் பெருக்கிக்கலாம். அப்போது 5 பவர் 2 × 3x - 4 ரெண்டை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும், 5 பவர் 3 2 6x - 8ன்னு கிடைக்கும். இந்த சைடு என்ன இருக்குது, 5 பவர் x + 3 அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிமானமும் ரெண்டு பேஸுமே சமம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், பவரில் இருக்கிறத ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்கள், x + 3 = 6x - 8 ஓகேங்களா. அடிமானம் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், பவரை ஈக்குவல்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடும் வச்சுக்கலாம். பாருங்கள், 6x இந்த எக்ஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், -xன்னு ஆகும். இந்த 8 -8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், +8ன்னு ஆகும். அப்போ 3 + 8 ஓகேங்களா. இப்போ இது என்ன ஆகும், 11 = 6x - x அப்போ 5xன்னு கிடைக்கும். x = என்ன வரும், இந்த 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன வரும், டிவைடட் பையில் வரும். அப்போது 11/5 ஓகேங்களா. இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. புரியுதுங்களா. என்ன ஆன்சர், x = 11/5 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அடுக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடிமானம் அதாவது பேஸ் ரெண்டையுமே சேமாக வர மாதிரி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பவரை ஈக்குவல்னு எழுதி நம்ம எக்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. புரியுதுங்களா. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 3 பவர் x - y = 27 3 பவர் x + y = 243 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஒரு சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 3 பவரில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு முழு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையும் 3 பவரில் வர்ற மாதிரியே மாற்ற முடிஞ்சதுன்னா மாற்றிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3 பவர் x - y = 27ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 27 3 பவரில் எழுத முடியுமான்னு பாருங்கள். 3 பவர் 3 27 அதாவது 3 டைம் பெருக்கினா 27. ஸோ 3 பவர் 3ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ பேஸ் ரெண்டுமே இப்போ சமமாயிடுச்சா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், பவர் ரெண்டையுமே ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம். அப்போ x - 3 x - y = 3 இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3 பவர் x + y = 243. ஸோ 3 பவர் x + y = 243 ஓகேங்களா. ஸோ 243 நம்ம எப்படி எழுதுகிறோம், 3 பவரில் எழுதணும் ஓகேங்களா. ஸோ 3 பவர் 5 தான் வந்து 243 ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரியும் அதனால் நான் அப்படியே போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த 243 எதோட பவரில் எழுதணுமோ அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணிகிட்டே வாங்க டானா வகுத்தல்ல ஓகேங்களா. ஸோ 3ஆல் போட்டால் 81, 3ஆல் போட்டால் 27, 3ஆல் போட்டால் 9, 3ஆல் போட்டால் 3. ஸோ எத்தனை 3 இருக்குன்னு பாருங்கள்,
1 2 3 4 5 அப்போ 3 பவர் 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எதோட பவராக கொண்டு வரணுமோ அதை வச்சு ஃபுல்லாக டானா வகுத்தல் போட்டுகிட்டே வாங்க. ஓகேங்களா? கடைசியாக 1 வர வரைக்கும் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அதை பவரில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ 3 பவர் x + y = 3 பவர் 5. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேஸுமே சேம். அப்போ பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல்னு எழுதிக்கலாம். அப்போது x + y = 5. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுமே கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரெண்டையும் சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைச்சிடும். இங்கே கேட்டது ஒரே ஒரு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இங்கே -y இங்கே +y. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு ஈக்குவேஷனையுமே கூட்டினாலே நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள், 1 + 2. எப்படி ஈக்குவேஷனை கூட்டணும்? ரெண்டு ஈக்குவேஷனை கூட்டணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் தனியாக கூட்டணும், ஈக்குவல் டு போட்டு ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் தனியாக கூட்டணும். பாருங்கள், x - y + x + y இது வந்து தனியாக கூட்டிக்கணும் இந்த ரெண்டுலையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ 3 + 5. ஓகேங்களா? ஸோ -y + y கேன்சல் ஆயிரும். 2x = 8. அப்போ x = என்ன? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா டிவைடட் பைல வரும். ஸோ 8 / 2 அடித்து போட்டால் 4. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பவரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டையுமே ஒரே பவராக மாற்றிட்டிங்கன்னா அடிமானம் ரெண்டுமே சமமாயிரும். அப்போ பவரில் இருக்கிறத ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டுன்னு போட்டதுக்கப்புறம் எந்த மாதிரி சால்வ் பண்ணால் நமக்கு அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 4 பவர் x + 1 - 4 பவர் x = 24 எனில் 2x ஹோல் பவர் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4 பவர் x + 1 - 4 பவர் எக்ஸோட வேல்யூ 24ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த அடுக்கு விதி இருக்கு இல்லையா, அதை எதை யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது a பவர் n + m இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி எழுதலாம்? a பவர் n × a பவர் mன்னு எழுதலாமா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரித்து எழுத போகிறேன். அப்போ 4 பவர் x × 4 பவர் 1ன்னு இதை எழுதலாமா? ஸோ பேஸ் ரெண்டும் சேம் அப்படின்னா மல்டிப்ளைல இருந்தால் பவரை நம்ம கூட்டி எழுதிக்கலாமா? x + 1ன்னு வரும். ஸோ அதை என்ன பண்ணிக்கிறோம்? பிரித்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் 4 பவர் x = 24. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 பவர் x காமனாக இருக்கா? ஸோ வெளியெடுங்க. வெளியெடுத்தால் என்ன ஆகும்? 4 பவர் x இங்கே பார்த்தீங்கன்னா 4 பவர் 1 4 மட்டும்தான் இருக்கும், மைனஸ் இந்த இடத்துல 1 மட்டும்தான் இருக்கும், ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? ஓகே, இப்போ 4 பவர் x இன்ட்டு இது என்ன ஆகும்? 4 - 1 3ன்னு ஆயிரும், ஈக்குவல் டு 24. இப்போ 4 பவர் எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். ஸோ 24 / 3 அடித்தா என்ன வரும்? 8ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ 8ன்னு கிடச்சிருக்கா? ஸோ இந்த 8 4 பவரில் எழுத முடியுமான்னு பாருங்கள். எழுத முடியாது. அப்போ எதோட பவராக எழுத முடியும் நம்மளால்? 2ஓட பவராக எழுதலாம். ஸோ 2 பவர் 3ங்கிறது 8. ஓகேங்களா? அப்போ இந்த 4 இருக்கு இல்லையா, இதையும் அடிமானம் ஒரே மாதிரி கொண்டு வந்தாதால நம்மளால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ 4 2 பவரில் எழுத முடியுமான்னு பாருங்கள். எழுதலாம். எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2 ஸ்கொயர் 4 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்குவோம்? அதை பெருக்கிக்குவோம். ஸோ 2 பவர் 2x = 2 பவர் 3. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸுமே சேம், அடிமானம் ரெண்டுமே சமம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பவர் ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ என்ன வரும்? 2x = 3ன்னு வரும். நமக்கு x மட்டும் வேணும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். அப்போ 3/2. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க கேட்டது எக்ஸோட வேல்யூவே கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க? 2x the whole power x கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஓகே, இதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? 2x whole power x. அப்போ 2 × 3/2 whole power 3/2.
ஓகேங்களா? ஓகே, இந்த 2ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 3/3/2ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே ஆன்சரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதையே டிக் அடிச்சுக்கலாம். சப்போஸ் இப்படி இல்லாமல் வேறு மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? இங்கே பிரிச்சோம் இல்லையா, அதே மாதிரியே இதை பிரிங்க. 3/1 + 1/2ன்னு பிரிக்கலாமா? ஸோ இதை சேர்த்தனா என்ன வரும்? 3/2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை பிரிங்க. 3/1 × 3/1/2. ஓகேங்களா? ஓகே, இப்போ 3/1 3 தான். 3/1/2 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம √3 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொன்னோம்? √Aவை A/1/2ன்னு எழுதலாம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ 3/1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? √3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3√3ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதையே ஆன்சராக கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3/3/2 நம்ம டிக் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஆன்சரை மாற்றி கொடுத்துருந்தாலும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதை பிரித்து எழுதி மாற்றி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஆப்ஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 3√3. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், எக்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிறத மாற்றிக்கலாம். ஓகேங்களா? x/a/x/b. இதை எப்படி எழுதலாம்? விதியை யூஸ் பண்ணி x/a-b அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? டிவைடட் பையில் இருந்ததுன்னா பவர் ரெண்டையுமே மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடிமானம் சேமாக இருந்து மல்டிப்ளையில் இருந்ததுன்னா பவர் ரெண்டையுமே கூட்டிக்கலாம். ஓகேங்களா? அடிமானம் சேமாக இருந்து டிவைடட் பையில் இருந்ததுன்னா பவர் ரெண்டையுமே மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இப்படி எழுதிக்கலாமா? ஹோல் பவர் a+b இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இதை எழுதுங்க. x/b-c b+c இன்ட்டு x/c-a/c+a. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்கள், பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை ரெண்டையுமே பெருக்கிக்கலாம். அப்போது x/a-b × a+b இன்ட்டு x/b-c × b+c இன்ட்டு x/c-a × c+a. இந்த மாதிரி நம்ம அதை பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஃபார்முலா இதுக்கு வந்துடும். பாருங்கள், a+b × a-b ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா a² - b². அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், x/a-b a+b. அப்போ a² - b² இன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா b-c b+cன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? b² - c² இன்ட்டு அந்த இடத்துல c-a c+a. அப்போது x/c² - a². ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுலையுமே அடிமானம் சேம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அந்த பவரில் இருக்கிறத நம்ம கூட்டிக்கலாம். அப்போது x/a² - b² எல்லா பவரையும் கூட்டுங்க. பாருங்கள், ப்ளஸ் b² - c² ப்ளஸ் c² - a². ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் அடிச்சுக்கலாம். பாருங்கள், ப்ளஸ் a² - a² மைனஸ் b² ப்ளஸ் b² மைனஸ் c² ப்ளஸ் c². ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாமே அடிஷன் மைனஸில் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கேன்சல் ஆச்சு. அடிஷன் மைனஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா 0 இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே டிவைடட் பையில் மல்டிப்ளிகேஷனில் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா x/0. ஓகேங்களா? ஸோ எனிதிங் பவர் 0 = 1. ஸோ அந்த விதியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனிதிங் பவர் 0 = என்ன? 1. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, a/x = b, b/y = c, c/z = a எனில் xyz இன் மதிப்பு. ஓகேங்களா? ஸோ என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? xyz ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க. a/x = b, அதுக்கப்புறம் b/y = c, c/z = a. ஓகேங்களா? இப்போ கடைசியிலேருந்து போகலாம். ஓகேங்களா? கடைசியிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகலாம். இதை ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2, இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் ஈக்குவேஷனில் ஓகேங்களா சிக்கு பதிலாக ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? b/yன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது சிக்கு பதிலாக b/y ஹோல் பவர் z = a. புரியுதுங்களா?
இந்த இடத்துல சிக்கு பதிலாக மட்டும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சி ஈக்குவல் டு பி பவர் ஒய்ன்னு தானே அர்த்தம். அப்போ சிக்கு பதிலாக பி பவர் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் ரெண்டையுமே பெருக்கிக்கலாம். அப்போ பி பவர் ஒய் இசட் ஈக்குவல் டு ஏ. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த பிக்கு பதிலாக ஓகேங்களா, பிக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ பவர் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது பிக்கு பதிலாக ஏ பவர் எக்ஸ், ஆல்ரெடி ஒய் இசட் பவரில் இருக்குது, ஈக்குவல் டு ஏ. ஓகேங்களா. ஓகே, பவருக்கு மேலே மறுபடியும் பவர்னால் என்ன பண்ணிக்குவோம், அந்த பவர் எல்லாத்தையுமே பெருக்கிக்குவோம். அப்போ ஏ பவர் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஏ பவர் ஒன்றுன்னு இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஏ பவர் ஒன்றுன்னு இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அடிமானம் ரெண்டுமே சமம். ஓகேங்களா. பேஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்போது பவரில் இருக்கிறத ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1. அவங்க கேட்டதும் என்ன, எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1. பின்னாடி இருந்து ஓகேங்களா, கடைசியில் இருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சிக்கு பதிலாக இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் பிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்கள், மதிப்பு காண்க. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது, 3 பவரில் இருக்குது. ஸோ அடுக்குகளோட விதியை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடிமானம் ரெண்டுமே சமம், டிவைடட் பைல இருக்குது. என்ன பண்ணுவோம், பவர் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்குவோமா. பாருங்கள், ஏ பவர் என் பை ஏ பவர் எம் அப்படின்னா ஏ பவர் என் மைனஸ் எம்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், இது வந்து ஒரு பவர் ஓகேங்களா, மைனஸ் அடுத்த பவர் எழுதிக்கலாம். அதாவது டிவைடட் பைக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த பவரை மைனஸில் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது, பவர் மேலே ஒரு ஹோல் பவரில் இருக்கா, நம்ம பவரை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போய்க்கலாம். என்னாகும், 3 பவர் எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. புரியுதுங்களா. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ பை பி ஹோல் பவர் எம்னு இருந்ததுன்னா ஏ பவர் எம் பை பி பவர் எம்னு பவரை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதை தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். இங்கே 3 பவர் எக்ஸ் இருக்குது, பவர் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். கீழே 3 மட்டும்தான் இருக்குது, பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ரெண்டையும் பெருக்கிக்குவோமா. ஸோ 3 பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. சாரி, இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல்னு போட்டிருக்கேன், மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. இப்போ என்னாகும், 2 பவரையும் பெருக்கிட்டோம், டிவைடட் பை 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த சைடு என்ன இருக்குது, 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஓகேங்களா. இன்ட்டு, புரியுதுங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், சேம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேஸ் ரெண்டுமே சேம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், பவரில் இருக்கிறத மைனஸில் எழுதிக்கலாம். அப்போ 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த இடத்துல எக்ஸை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமே மேம் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட் இப்படி வச்சுக்கலாம். சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா அடித்து போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பெருக்கிக்கலாம். ஓகேங்களா. இன்ட்டு 3 பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த வேல்யூ மைனஸ் இந்த பவர் வேல்யூ. மைனஸ் எல்லாம் உள்ளே பெருக்க வேணாம், இப்படியே அடிஞ்சிரும். ஓகேங்களா. இப்படி அடியில் அப்படின்னா நம்ம மைனஸையும் எக்ஸையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேஸுமே சேம். பவரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா பவர் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். ஓகேங்களா. அப்போது ஒரே டைம் 3 எழுதி இந்த பவர் ப்ளஸ் இந்த பவர் எழுதிக்கலாமா. பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இதை தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியறதுக்காக. ஓகேங்களா. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இது ப்ளஸ் ஆயிருமா, ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. புரியுதுங்களா. தெளிவாக போடுங்க. நீங்கள் மைனஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணி குழம்பிக்கவே வேணாம், இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மைனஸை மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன், இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா, அடுக்கு ரெண்டுமே மல்டிப்ளையில் இருக்குது, பேஸ் ரெண்டுமே சேம். அப்போ பவர் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அந்த கூட்டல் தான் இது. ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே ஒரு பவர், இது ஃபுல்லாகவே ஒரு பவர். அப்போ பவர் ரெண்டையும் கூட்டியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம். பாருங்கள், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுமா, ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ 3
பவர் 0ன்னு கிடைக்கும். 3 பவர் 0 என்ன வேல்யூ? எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ எந்த வேல்யூக்கு மேலேயும் பவரில் 0 இருந்ததுன்னா ஆன்சர் வந்து 1 தான். ஓகேங்களா? இதுவே நீங்கள் இந்த இடத்துல எனக்கு புரியல மேம், நான் உள்ளேயே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உள்ளேயே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், ஏன்னா இந்த இடத்துல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மைனஸையும் எக்ஸையும் தனித்தனியாக உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல். ஓகேங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு போய் நீங்கள் போட்டாலும் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அது தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால தான் வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு. சப்போஸ் கேன்சல் ஆகாத மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த சம்மை மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு புரியும், தெளிவாகவே புரியும். ஓகேங்களா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, 107 108. ஓகேங்களா? 107ம் 108ம் ஹோம்ஒர்க் சம் நீங்கள் தான் போட போகிறீங்க. போட்டுட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் ரெண்டையுமே நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன். ஸோ ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 107 108. ஓகேங்களா? 107ல் பார்த்தீங்கன்னா பவரில் தசம நம்பரில் இருக்குது. ஸோ நான் 109வது சம் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 81 பவர் 3.6 இன்ட்டு 9 பவர் 2.7 டிவைடட் பை 81 பவர் 4.2 இன்ட்டு 3 பவர் 1 சுருக்குங்க. ஸோ இந்த சம் இப்போ நம்ம போடலாம். ஓகேங்களா? ஓகே, பவரில் எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேணாம். ஓகேங்களா? அடிமானத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா விதி வந்து அடிமானம் சேமாக இருந்தாலோ இல்லை பவர் சேமாக இருந்தாலோ நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல எல்லாமே அடிமானம் சேமாக வர்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? எப்படி மாற்றலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வேல்யூ என்ன? 3 வர்ற மாதிரி எல்லா அடிமானத்தையுமே மாற்ற முடியுமான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 3 ஸ்கொயர் 9 மாற்றலாம், 3 பவர் 4 81 அதையும் மாற்றலாம். அப்போ எப்படி மாற்றலாம்? 3 பவர் 4 வந்து 81, 9 9 9 81. அப்போ 3 பவர் 4 பவர் 3.6. ஓகேங்களா? இன்ட்டு 3 ஸ்கொயர்னு 9 எழுதலாம். அப்போ 3 ஸ்கொயர் பவர் 2.7 டிவைடட் பை 81 எப்படி எழுதலாம்? 3 பவர் 4ன்னு எழுதலாம். பவர் 4.2 இன்ட்டு 3 பவர் 1. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் எப்படி பண்ணியிருக்கோம்? 3 பவரில் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை பெருக்கிக்கலாம். அப்போ 3 பவர் 4 இன்ட்டு 3.6 இன்ட்டு 3 பவர் 2.2.7 டிவைடட் பை 2 இன்ட்டு 2.7, 3 பவர் 4 இன்ட்டு 4.2 இன்ட்டு 3 பவர் 1. ஸோ பவர் எல்லாத்தையுமே பெருக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்? பெருக்கலாமா? தசம நம்பரை எப்படி பெருக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு புள்ளியை விட்டுருங்க. ஓகேங்களா? புள்ளியை விட்டுட்டு பெருக்குங்க. என்ன வரும்? 36 இன்ட்டு 4, 6 24, மீதி 2 12 14, 144ன்னு வருதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தசம நம்பர் இருக்கு இல்லையா, அதில் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வைங்க. என்ன வரும்? 14.4. அப்போ 3 பவர் 14.4 இது ரெண்டையும் பெருக்கணும். ஓகேங்களா? இன்ட்டு 3 பவர் இது என்ன ஆகும்? 27 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 54ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, அப்போது 5.4. ஓகேங்களா? டிவைடட் பை இது என்னாகும்? 4.2. அப்போது எப்படி கிடைக்கும் நமக்கு? 2 8 நன்னாங்கு 16. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, ஸோ 16.8 இன்ட்டு 3 பவர் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டுமே சேம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பவரை கூட்டிக்கலாம் இங்கே மேலே மட்டும். ஓகேங்களா? அப்போ 3 பவர் 14.4 ப்ளஸ் 5.4 டிவைடட் பை, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அடிமானம் சமம். அப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். 3 பவர் 16.8 ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ பவர் எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும்? 3 பவர் 8.91 டிவைடட் பை இங்கே என்ன வருது? 17.8. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே கூட்டிக்கலாம். எப்படி கூட்டணும்? தசம நம்பரை
அந்த நம்பரை புள்ளி வந்து நேராக வர்ற மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா, புள்ளி வந்து ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு அப்படியே கூட்டணும். 8 9 1 ஸ்ட்ரெயிட்டாக அந்த புள்ளிக்கு நேராக புள்ளி கீழே இறக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கூட்டணும். ஓகேங்களா, தசம நம்பர் எப்படி கூட்டுறது, பெருக்கிறது, கழிக்கிறது, வகுக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியல அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகேங்களா, வித் எக்ஸாம்பிளோடையே நம்ம போட்டிருப்போம். தசம நம்பர் 2 தசம நம்பர் எப்படி கூட்டுறது, 2 தசம நம்பர் எப்படி கழிக்கிறது, 2 தசம நம்பர் எப்படி பெருக்கிறது, 2 தசம நம்பர் எப்படி வகுக்கிறது, இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஓகே இப்போ எழுதியாச்சா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a/n/a/mன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிமானம் ரெண்டுமே சமம், ஆனால் டிவைடட் பையில் இருந்தது அப்படின்னா a/n-mன்னு எழுதலாம். பவரை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பவரை கூட்டணும், டிவைட் பண்ணுறது அப்படின்னா பவரை கழிக்கணும். அப்போ 3 பவர் 19.8 மைனஸ் 17.8. ஓகேங்களா, கீழே டிவைடட் பையில் வருது இல்லையா, அதை தான் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ என்ன ஆகும், 3 பவர் இதுலேருந்து இதை கழிச்சுன்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் கழிக்கணும். பாருங்கள், இதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் புள்ளி நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. 7 1 இது அப்படியே கழிங்க. 0 இது என்ன ஆகும், 2 இது 0, அப்போ 2.0 நமக்கு முழு நம்பராகவே கிடச்சிருச்சா. புள்ளிக்கு அப்புறம் 0 வந்தால் அதை விட்டுறலாம், அப்புறம் முன்னாடி 0 இருந்தால் அதையும் விட்டுறலாம். ஸோ 2 தான் வருமா. ஸோ 3 ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 9. ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின் 81. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து தசமத்தில் இருந்தாலும் நம்ம வந்து விதியை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த விதியெல்லாம் யூஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ யூஸ் பண்ணி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் 9. ஸோ இந்த 2 சமயம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், மாடல் 6ல் மீதி இருந்த சம். ஓகேங்களா, அடுக்குகளோட விதியை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். மீதி இருந்த சம்மை இந்த கிளாஸில் பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மாடல் 7 மாடல் 8 இந்த 2 மாடலில் இருக்க சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸுங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.